வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் போலி செய்ய போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே கொஞ்சம் கலந்துக்கலாம். வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவாகவே நம்ம வந்து இதை பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோங்க. இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து பிசையும் போது கையிலலாம் ஒட்டாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வருது பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோங்க. கையில் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம அப்படியே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போ வந்து போலிக்கு தேவையான நம்ம உள் பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த கப்பில் வந்து நான் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கரையிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து பாகு பதெல்லாம் இல்லைங்க, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். அப்படியே கலந்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இது வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அழுக்கெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்துட்டு மைதா மாவு எடுத்து அதே கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு நான் துருவின தேங்காய் எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து அந்த நெய்லேயே கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம போலி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காக இல்லாமல் இந்த பதத்துக்கு போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அது ஆறிடுச்சுனாலும் ரொம்ப கொஞ்சம் திக்னஸ் ஆகும். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம கையில் கொஞ்சம் ஏதாவது எண்ணெயோ இல்லை நெய்யோ தேய்ச்சிக்கலாங்க. இதை அப்படி நம்ம மீடியம் சைஸாக உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஆயில் தேய்ச்சிக்கலாம். கையில் ஆயில் தேய்ச்சிட்டோம். இதை நம்ம எவ்வளோ மீடியமான சைஸாக எடுத்து இப்படி நல்லா உருட்டிக்கணும்னா நம்ம அந்த போலியில் வைக்கும்போது நமக்கு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நமக்கு 6 வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த ஆயில் வந்து நம்ம இதை தேய்க்கிறதுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்துட்டு நம்ம ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கோங்க. இது மேலே கொஞ்சம் ஆயில் நல்லா தடவி விட்டுக்கலாம். எல்லா சைடும் நம்ம ஆயில் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல். இப்போ வந்து இதை இதில் வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை அப்படியே மடக்கிடலாம். அதை அப்படியே பரப்பிக்கலாம். அப்படியே இந்த பட்டர் சீட் எடுத்து இந்த தவாவில் வச்சிட்டோம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் இப்படி அழுத்திக்கிட்டோம்னா அப்படியே பட்டர் சீட்டு தனியாக வந்துடும். அப்படியே எடுத்துடலாங்க. அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதை அப்படியே திருப்பிக்கலாங்க. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போலி வந்து சூப்பராக நல்லா செஞ்சு முடிச்சிட்டாங்க. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.